இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்கங்க. அவங்களெல்லாம் என்ன சொன்னாலும் மாத்தவே முடியாது. ஏம்மா ஐடி ஜாப்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒயிட் காலர் ஜாப் பார்க்கறத விட்டுட்டு, "உனக்கு எதுக்கும்மா இந்த வேண்டாத வேலை?" அப்படின்னு வீட்லயும் சரி, நண்பர்களும் சரி எப்பயுமே திட்டிட்டே தான் இருப்பாங்க. சிங்கப்பூர் மாரி ஒரு நாட்டுல ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லங்க. அதுல நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஆளினால் அழகு ராஜா மாரி ஒரு முதலாளியா இருந்தா கூட, நம்ம எல்லா வேலையும் கலந்து கட்டி செய்ற சூழ்நிலைகள் தான் இருக்கும். இது எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்த ரெசிபிங்க. வரமிளகா, வரக்கொத்தமல்லி, கருவேப்பில, சீரகம், பெருங்காயம், வெந்தயம், மிளகு, ஆ கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு இது எல்லாத்தையும் ஒண்ணோட ஒண்ணு பின்னாடி ஒண்ணு போட்டு பக்குவமா நல்ல வாசம் வர வரைக்கும் மொறு மொறுன்னு வறுத்து, அதுக்கப்புறம் அரைச்சு, அந்த பொடிய நல்லா கொதிக்கிற சாம்பார்ல போடுறபோது, சாம்பார் கொதிக்கிறப்பயே தட்டுல இட்லிய வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வரும். நான் இந்த சாம்பார் செஞ்சேன்னா எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நேத்து நான் அத போய் செய்யும் பொழுது, ஐயோ! அப்பாக்கு இத குடுத்தோம்னா எப்படி விரும்பி சாப்பிடுவாரு அப்படிங்கிற எண்ணத்தோடயே தான் போய் செஞ்சேன். ஸோ நான் எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு செய்றப்போ எப்படி அன்போடையும், அக்கறையோடையும் செய்றோமோ, அதே மாதிரி தாங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சேரும்போதும் அதே அக்கறையோட தான் செய்வோம். இந்த தொழில நம்ம எடுத்து செய்றோம். நம்பளாலான உண்மையான உழைப்பையும், அக்கறையும், நேர்மையும் அதுல எப்பயுமே குடுக்கணும் அப்படின்னு நம்புவங்க. இது எல்லாத்துக்குமே என்னைக்கும் தோல்வி இல்ல. நடத்துற வரைக்கும் சிறப்பா செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கு. பார்க்கலாம்.